சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்துல மத்திய கிழக்குல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா ஈரான் அவங்களுடைய பெர்ஷிய கடல் பகுதியில மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ராணுவ பயிற்சியை அவங்க மேற்கொண்டிருக்காங்க. இந்த ராணுவ பயிற்சியில நிறைய ஃபேக்கான சில எதிரி முகாம்களை அவங்க உருவாக்கி அதுல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு இந்த மிலிட்ரி ட்ரில்ல அவங்க பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. குறிப்பா 6 மாதங்களுக்கு முன்னாடி இஸ்ரேலோட நடந்த அந்த வார்ல ஈரான் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா, அந்த பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்றது தான். இந்த பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்றது ஈரான் மீண்டும் தயாரிக்கிறாங்க அப்படின்றத இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான ஐடிஎஃப் அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. சோ ஈரானினுடைய இந்த ஒரு நடவடிக்கையின் மூலமாக இஸ்ரேல் மீது போர் தொடுக்கிறதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஈரானினுடைய இந்த ட்ரில் எப்படி நம்ம பாக்குறது, மத்திய கிழக்குல எப்படி போகுது இந்த அரசியல்? அந்த போர் நடந்ததுக்கு பிறகு நாம ஒரு சமாதான ஒப்பந்தம் பண்ணிட்டோம், இதுக்கு மேல தாக்குதல் இல்லை அப்படின்ற மாதிரியான செய்திகள், அதுக்கப்புறம் செய்திகள் அந்த போர் நிறுத்த அறிவிச்சிருந்தாங்க. அதன் பிறகு இஸ்ரேல் நாங்க இதுக்கு மேல எந்த ஒரு போரையும் ஈரான் மேல எந்த ஒரு தாக்குதலும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறைமுகமா மற்ற ஒரு நாடுகள் வழியா செய்தி சொன்னதா செய்திகள் வந்தது. ஆனா அதன் பிறகு தொடர்ந்து வந்த செய்திகள் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, நீங்க தொடர்ந்து இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு தயாரா இருந்துகிட்டே இருக்கு, அதுக்கான தயாரிப்பு வேலைகளை செய்யறதா அங்கிருந்து வர செய்திகள். அதிலிருந்து இப்போ ஈரான் அதுக்கு பதிலடியா இல்ல அதுக்கு அதை எதிர்கொள்ளும் விதமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய அந்த ஏவுகணை உற்பத்தியை பெருக்குவது, அதே போல அந்த அதுக்கான முன் தயாரிப்பு விஷயமா என்ன பண்றாங்க அப்படின்னா 2 ஒத்திகைகளை செஞ்சிருக்கிறாங்க. ஒண்ணு அசர்பைஜான் எல்லையை ஒட்டிய பகுதியில ஒரு எஸ்சிஓ கூட்டமைப்போட சேர்ந்து ஒரு அந்த ஒத்திகை பார்த்திருக்கிறாங்க. இன்னொன்னு எங்க பார்த்திருக்காங்க அப்படின்னா, இங்க வளைகுடா பகுதியில இங்க பார்த்திருக்கிறாங்க. ரெண்டு ஒத்திகையை பார்த்திருக்கிறாங்க. வளைகுடா பகுதியில பார்த்த ஒத்திகை ஈரான் மட்டும் செஞ்ச ஒண்ணு. அந்த எஸ்சிஓ பகுதியில செஞ்சது பாத்தீங்கன்னா எஸ்சிஓ கூட்டமைப்பில் உள்ள நாடுகளோட சேர்ந்து இப்படி செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? முதல்ல போர் ஒத்திகைகள் அப்படின்றது என்ன அப்படின்னா, பொதுவா போர்ல 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா டெட்டரண்ட் அப்படின்வாங்க, அதாவது தன்கிட்ட இருக்கிற வலிமையை காமிச்சு எதிரியை தாக்கறதுக்கு யோசிக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு முறை. அது டெட்டரண்ட் சொல்லுவாங்க. அது எங்க பார், என்கிட்ட இவ்வளவு வலிமை இருக்குது, நீ என்ன அடிச்சனா உன்னை திருப்பி நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அந்த சமிக்கை தான் அந்த விஷயம், அந்த போர் ஒத்திகைகள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது. இன்னொன்னு என்னன்னா, மறைமுகமா தன்னுடைய பலத்தை குறைச்சு காமிக்கிறது, இல்ல மறைச்சு வைக்கிறது. அப்ப திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா அந்த எதிரிகளை எதிரிகளை தாக்கும் பொழுது எதிரியை நிலைகுலைய வச்சு போர்ல தோல்வியடைய வைக்கிறதுன்றது இன்னொரு விஷயம். இப்ப பேலிஸ்டிக் அந்த மிசைல் ப்ரொடக்ஷன் மட்டும் எடுத்துப்போம். அந்த மாதிரியான ஒரு ஏவுகணை உற்பத்தியை பெருக்கிறது அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஏவுகணையோட தூரம் பாத்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்றதுதான் அறிவிக்கப்பட்ட விஷயம். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வளைகுடா பகுதி ஒட்டிய பகுதி பாத்தீங்கன்னா ஒரு 1500 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரம் தான் அது. அப்போ அந்த மிசைல் இதை தாண்டி அந்த ராணுவ நிலைகள், அதாவது அமெரிக்க ராணுவ நிலைகள் இருக்கக்கூடிய சவுதி, ஏமன் போன்ற எல்லா பகுதிக்கும் அதனால சென்றடைய முடியும் அப்படின்றதான் அதுல இருக்கிற மறைமுக செய்தி. இன்னொன்னு என்னன்னா, இங்கிருந்து தாக்கும் பொழுது இங்க இஸ்ரேலையும் தாக்க முடியும் அப்படின்னு அது நடைமுறை ரீதியா போன முறை நடந்த போர்ல அவங்க நிரூபிச்சு காமிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதோட எல்லையை இன்னும் நீட்டிப்பது அப்படின்ற ஒரு முயற்சியில செய்யறாங்க. சில விஷயங்களை அறிவிக்காத இருக்கிறதா சொல்றாங்க. அதுல எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா இதோட நோக்கம் என்னன்னா, ஒண்ணு இது அதோட அந்த ஏவுகணை வலிமையை கூட்டுவது, 2வது என்ன அப்படின்னா அதோட தூரத்தை கூட்டுறது அப்படின்ற 2 விஷயம் செய்யறாங்க. அதோட அளவு கூட்டுறது. அதாவது முன்னாடி என்னன்னா அவங்க எல்லாம் நீங்க ஏவுகணை உற்பத்தின்றது நீங்க நினைச்ச மாதிரி தொடர்ந்து நம்ம உற்பத்தி செஞ்சுட்டே இருக்க முடியாது. அப்ப ஒரு போர் ஒரு 15 இருந்து 30 நாள் தொடருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு ஏவுகணை நீங்க ஏவுறீங்க, ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு ஏவுகணை உற்பத்தி செய்ய முடியுன்ற அந்த உற்பத்தி வலிமை தான் என்ன பண்ணும் அப்படின்னா போர்க்களத்துல உங்களுக்கு வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த விஷயத்துல இன்னைக்கு ரஷ்யா அதோட கை ஓங்கி இருக்கிறதும் அந்த நேட்டோ கூட்டமைப்போட கை குறைஞ்சிருக்கிறதுக்கு தான் காரணம். இன்னைக்கு அவங்க இன்னைக்கு போர்ல முன்னோக்கி போறதுக்கு. அப்ப அதே முறையை கொண்டு நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஈரான்
போர் தொடுக்கும் பொழுது 3 விதமான விஷயங்களை செய்யறாங்க. என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு ட்ரான் தாக்குதல், அதாவது ஆளில்லா விமானங்களை, போர் விமானங்களை அனுப்புறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மலிவான அந்த ரொம்ப துல்லியம் துல்லியம் குறைந்த ஏவுகணைகளை வந்து ஏவுறது. அதன் பிறகு துல்லியமான ஏவுகணை ஏவுறதுன்னு சொல்லி அந்த அந்த மாதிரியான 3 விஷயங்களையும் ஒன்னா சேர்ந்து கலந்து அனுப்பும் பொழுது எதிரியுடைய அந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை வந்து நிலைகுலைய வச்சு தன்னுடைய இலக்கை தாக்குறது அப்படின்ற ஒரு முறையை பயன்படுத்தி இருந்தாங்க. அதுதான் கடந்த முறை செஞ்ச விஷயம். ஆனா இப்ப அதுல நிறைய கோட்டைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் போகும் பொழுது எவ்வளவு தூரம் அதால வந்து அந்த ஏவுகணையால அந்த என்ன சொல்றது வெடிபொருளை தாங்கி செல்ல முடியும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது அதுல. அதே மாதிரி நீங்க இங்க ஏவுன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏவுகணை வருது அப்படின்றத ஏற்கனவே துல்லியமா கணிச்சிருவாங்க. அப்ப கணிக்கும் பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னா, அதுக்கு நேரம் கொடுக்குறாங்க. எவ்வளவு நேரம் எடுத்துக்குதோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் எடுக்குன்னு வச்சுங்க, ஒரு 30 நிமிஷம் எடுத்துக்குன்னு வச்சுங்க. அப்ப என்னன்னா அவங்க அதுக்குள்ள தயாராயிடுவாங்க. அப்போ உங்களுடைய இலக்கை தாக்கும் பொழுது அந்த இலக்குல சேதத்தை குறைச்சிருவாங்க. அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை 30 நிமிஷம்ன்றது போதுமான ஒரு நடவடிக்கை தான், போதுமான நேரம் தான். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எதிரிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்குள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்து அவங்க தன்னுடைய அந்த இலக்கை வந்து எந்த வகையிலும் பாதிப்பு குறைவா இருக்கிற அப்படின்னு பார்த்துப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, வேகத்தை கூட்டணும். அப்ப இலக்கோட அடையறதுக்கான வேகத்தை கூட்டணும். அதே போல அந்த இலக்கை ஏற்படுத்தக்கூடிய சேதத்தை கூட்டணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அது சார்ந்த விஷயமா இந்த உற்பத்தி, அதாவது இந்த பாலிஸ்டிக் மிசைல் ப்ரொடக்ஷன் சொல்றாங்க இல்லைங்களா, அது உற்பத்தி பெருக்கிறதுன்றதுல இந்த 3 விஷயம் அதுல அடங்கி இருக்கலாம். இதுதான் கடந்த முறை நடந்த போரின் போது ஈரானுடைய பலம் மற்றும் பலகீனமாவும் அது இருந்துச்சு. அப்போ இந்த அறிவிப்பு எதை சொல்லுது அப்படின்னா, இந்த பலகீனங்களை அதை சரி செய்யக்கூடிய ஒரு முயற்சியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஊகிக்கலாம். நமக்கு எதுவும் தெரியாது, ஏன்னா அறிவிக்காத பொழுது நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. இது ஒரு ஊகம் தான். அடுத்தது போர் ஒத்திகை. போர் ஒத்திகையை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ முதல்லாம் வந்து போர் ஒத்திகை நடக்கும் பொழுது இந்த கடல் பகுதியில் தான் போர் ஒத்திகை நடத்துவாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கான இடம் இருக்கும் இல்லையா. அதாவது நீங்க அந்த ஈரான்ற ஒரு நாடுன்றது ரொம்ப பெரிய நாடு கிடையாது. நம்ம மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது மிகப்பெரிய நாடு கிடையாது. அப்போ உங்களுடைய ஏவுகணை வந்து இவ்வளவு தூரத்துல இவ்வளவு தூரம் போகும் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அதுக்கான இடம் வேணும். மற்ற நாட்டோட எல்லையில புகுந்து நீங்க வந்து அந்த மாதிரியான சோதனைகளை செய்ய முடியாது. அப்ப கடல் பகுதியில செஞ்சாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு ஒத்திகையை பொறுத்த அளவுக்கு. அது அதே சமயத்துல பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாவும் இருக்கிறதால வளைகுடா பகுதியில இருக்கிற அந்த பகுதி அவங்களுடைய அந்த வணிகத்தை கட்டுப்படுத்துறது, தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்து என்ன நீ அடிச்சுன்னா உன்னோட வணிகத்தை நான் வந்து ஒண்ணு இல்லாத செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு மிரட்டக்கூடிய ஒரு எச்சரிக்கை விடக்கூடிய ஒரு விஷயமா அதை நம்ம பார்க்கலாம். ஆனா அசர்பைஜான் பகுதியில ஏன் அந்த மாதிரியான ஒரு இந்த முயற்சியை, அதாவது போர் ஒத்திகை செஞ்சாங்க அப்படின்றதான் யாருக்கும் கொஞ்சம் புரியாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஈரானுடைய பலத்தை பத்தி பேசணும். ஆனா இஸ்ரேலோட பலம் என்ன அப்படின்னா பாலிஸ்டிக் மிசைல் கிடையாது. ஏன்னா அதுகிட்ட அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஏவுகணைகள் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு தூரம் பாய்ந்து, அதாவது இஸ்ரேல்ல இருந்து பாய்ந்து வந்து ஈரானை தாக்கக்கூடிய அளவுக்கு தூரம் உள்ள அவங்கள்ட்ட எந்த ஒரு ஏவுகணையும் இல்லை அப்படின்றதான் சொல்றாங்க, செய்திகள் சொல்லுது. ஆனா எவ்வளவு தூரம் உண்மைன்னா நமக்கு தெரியாது. அறிவிக்காத போது நம்மளால என்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதே சமயத்துல அதே பலகீனம் தான் அவங்களுக்கு வந்து அங்கிருந்து ஏகும் பொழுது இவங்களுக்கு அதுக்கான நேரம் கிடைச்சிடும். அப்போ அந்த எல்லை தாக்குதல் நம்ம எந்த இலக்கை வந்து தாக்கி அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யும் பொழுது இவங்களுடைய இலக்கு, அவங்களுடைய நோக்கம் வந்து சிதைக்கப்பட்டுரும். அப்ப என்ன வழி அப்படின்னா, நீங்க வந்து அந்த சப்மரைன்னு சொல்லுவாங்க, அதாவது கடல் நீர்மொழி போர் கப்பல்கள் வழியா நீங்க என்ன பண்ண முடியும், தாக்குதல் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா போர் விமானங்களை வச்சு தாக்குதல் செய்ய முடியும். போர் விமானங்களை அந்த பகுதிக்கு அருகில கொண்டு வந்து நீங்க ஏவுகணை தாக்குதல் செய்யும் பொழுது உங்களால தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும். உங்கள்கிட்ட ஒரு ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு இருந்தாலுமே உங்களால தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது என்ன பண்ண முடியும், எதிரியோட இலக்கை அழிச்சு ஒழிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனா அப்ப இஸ்ரேல்ல இருந்து பறந்து வந்து நீங்க ஈரானை தாக்கணும்னா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், கடல் வழியா சுத்திக்கிட்டு தான் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த வழியா வரலாம், எங்க ஜோர்டான், சிரியா, ஈராக் வழியா வந்து நீங்க ஈரானை தாக்கலாம். ஆனா இப்போ சிரியாவில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறதால என்ன பண்ண முடியும்னா அவங்களுடைய அந்த வான் பரப்புல பறந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடி அப்படி இல்லாம இருந்தது. ஆனா இன்னமும் ஈராக் பகுதியில வந்து நீங்க பறந்து வந்தீங்க அப்படின்னா ஈராக்ல இருக்கிற அந்த அரசுன்றது ஈரானுக்கு சாதகமான அரசா சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவங்களுடைய எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம பறந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்படி பறந்து வந்தாலும் செய்திகள் அங்கிருந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டுடுச்சுன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செஞ்சிருவாங்கன்றது ரெண்டாவது விஷயம். அப்போ போன முறை அந்த வழியாவும் தாக்குதல் பண்ணலாம்னும் பொழுது, ஆனா எங்க தாக்குதல் செஞ்சதா செய்திகளை வந்தது அப்படின்னா அசர்பைஜான் வழியா, அதாவது காஸ்பியன் கடல் வழியா அசர்பைஜான் அந்த நாட்டின் வழியா வந்து அந்த ஈரானுடைய தலைநகரத்தை தாக்குனதா அந்த இராணுவ பகுப்பாய்வாளர்கள்லாம் வந்து சொன்னாங்க. அப்போ இப்போ இந்த போர் ஒத்திகையையும் அந்த செய்தியும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அது உண்மைதான் அப்படின்ற மாதிரியான நமக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். அப்போ அதை தடுக்கிற விதமா தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா
இந்த அசர்பைஜான் பகுதியில போர் ஒத்திகை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இது வந்து 2 விஷயத்த சொல்லுது. ஒண்ணு, அசர்பைஜானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு எச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்குது. அசர்பைஜானும் அந்த எஸ்சிஓ கூட்டமைப்புல இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை வந்து நீங்க தட்டி நீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அரசு சார்பான ஒரு 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 கடிவாளம் இடறதாகவும் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ போர் ஒத்திகை, இந்த பேலிஸ்டிக் மிசைல் சார்ந்த விஷயங்களை வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஆனா இதுல அதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஈரானுடைய பலகீனமா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும். இன்னொரு பலகீனமான விஷயம் இருந்துச்சு. அது எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. அதோட அதாவது அதோட ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் எல்லாம் நிலைகுலைய செஞ்சதுக்கு பிறகு அங்க வான் பரப்பு வந்து எந்த பாதுகாக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா இவங்கள்ட்ட ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு இருந்தே தவிர திருப்பி அவங்கள தாக்குறதுக்கோ தடுத்து நிறுத்துறதுக்கோ அந்த வான்வெளியில வரக்கூடிய அந்த போர் விமானங்களை இவங்க போர் விமானங்களை வச்சு எதிர்த்து நிக்கிறதுக்கோ இவங்கள்ட்ட போர் விமானங்கள் இல்லாம இருந்தது. ஆனா சமீபத்துல இன்னொரு செய்தியும் வந்தது. என்ன செய்தி அப்படின்னா, ரஷ்யாவுடைய அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறதாவும், அவங்க Su-35 அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிறதுல, அதாவது 57க்கு அடுத்த நிலையில ஒரு உயர்ந்த என்ன சொல்றது, உயர் ரக ஒரு விமானம், 4வது தலைமுறை சார்ந்த அந்த விமானமா சொல்றாங்க. அதுல அதுக்கு மேற்பட்ட ஒரு உயர் ரக விமானம், அதாவது ஒப்பீட்டு ரீதியில வந்து 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விமானமா சொல்றாங்க. அந்த விமானத்தை ஈரானுக்கு தரப்போகிறதா செய்திகள் வந்தது. அது மட்டும் இல்ல, ஈரானுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒத்துழைப்பு சமீப காலங்களில் ஒரு ஒப்பந்தமும் செஞ்சிருக்கிறாங்க. என்னன்னா, பொருளாதார, ராணுவம் இந்த மாதிரி எல்லா எல்லா அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த எல்லா வகையிலையும் இவங்க வந்து 2 பேரும் ஒத்திசைந்து செயல்படுவது அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதாகவும் செய்தி வந்தது. அந்த செய்தியோட என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்கள்ட்ட இருக்கிற இப்ப அந்த செய்தியும் சேர்த்து இந்த ஏவுகணை உற்பத்தி பெருக்கம், அதே மாதிரி இந்த போர் ஒத்திகைகள், அதுக்கு அடுத்தது வந்து ரஷ்யாவோட சேர்ந்து இந்த மாதிரி போர் விமானங்களை வாங்குறது அப்படின்ற விஷயத்த பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட இருந்த எல்லா பலகீனங்களையும் குறைக்கிற விதமா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த அளவுக்கு குறைச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி போர் விமானங்கள் ஒருவேளை Su-35 அந்த விமானங்கள் அங்க வந்துடுச்சு அப்படின்னா, இப்ப இதுக்கு மேல இஸ்ரேலால நம்ம நினைச்ச நேரத்துக்கு அந்த எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம எதிர்ப்பு இல்லாம போய் இவங்களால அங்க ஒரு தாக்குதலை செய்ய முடியாதுன்றது ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இதுல ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புல உலகத்துல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அந்த மாதிரியான அமைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா அது ரஷ்யா தான். அப்போ அவங்களுடைய வெறும் Su-35 விமானங்களை மட்டும் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறது எதுவும் இல்லை. அதன் தாண்டி சில ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அறிவிக்கப்படலை இது வரைக்கும். அப்படி ஒரு வேலை கொடுக்காம, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், போர்ல பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்ட விஷயங்கள்னு ஒண்ணு இருக்குது, அறிவிக்கப்படாம சர்ப்ரைஸா அவங்களை அட்டாக் பண்றதுன்ற இன்னொரு விஷயம் இருக்குது. அப்படியும் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது இப்போ இஸ்ரேல் மறுபடியும் அதே மாதிரியான ஒரு போர் தொடுக்குமா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட்னு சொல்றாங்க இல்லைங்களா, என்ன வேணா செய்யலாம், அவங்களுடைய வான்பரப்புல உங்களை கேட்டு கேள்விக்கு ஆளே இல்லை, நீங்க என்ன வேணா செய்யலாம், அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து ஏர் சுப்பீரியாரிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த வான்வெளியில உங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஏர் சுப்பீரியாரிட்டியை வந்து கடந்த போர்ல இஸ்ரேல் பெற்றுச்சு. ஆனா இதுக்கு மேலேயே அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அது கிடைக்குமானா அதுக்கு கேள்விக்குறிதான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நீங்க கேட்ட கேள்வின்னா, போர் தொடருமா, இதுக்கான போர் வாய்ப்புகள் இருக்குதான்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஈரான் இருந்த அத்தனை அந்த பலகீனங்களையும் வேகமா ஈரான் அதை வந்து பூர்த்தி செய்ய, அதாவது தன்னுடைய பலகீனங்களை கலைந்து கொண்டிருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதன் வழியில பார்க்கும்பொழுது இஸ்ரேல் அப்படி இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்ததுக்கு பிறகும் போருக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ஏற்படுற சேதாரம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த வகையில ஒரு முறை இருமுறை இனிமே என்ன செய்வாங்க அப்படின்னா தாக்குதலுக்கு யோசிப்பாங்க. அதனால இப்படி ஒரு போர், அதாவது நினைச்ச நேரத்துல ஒரு போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா ரொம்ப குறைவு தான். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பின்புலமா இப்போ ரஷ்யா இருக்குது. ஆனா இன்னொரு நாடு கூடவே இருக்குது. என்ன நாடுன்னா சீனா அப்படின்ற அந்த நாடும் இவங்களுடைய தொடர்புல இருக்குது. ஏன்னா இங்கேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய 70 விழுக்காடு எண்ணெய் சீனாவுக்கு தான் போகுது. அப்படி இருக்கும்பொழுது அந்த பொருளாதார நலன்களின் அடிப்படையில ஈரானுடைய வீழ்ச்சி அவங்க வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த நாடும் செய்யாது. அப்படி செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இனிமேல் ஈரானை நேரடியா தாக்குவதோ இல்ல ஈரான் இஸ்ரேல் இடையே நேரடியா ஒரு போர் ஏற்படுறதுக்கான ஒரு குறுகிய காலத்துல ஏதாவது ஒரு போர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 12 நாள் யுத்தத்துக்கு அப்புறமா இஸ்ரேல் ஊடகமும் சரி, அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எல்லாருமே பதிவு பண்ண விஷயம், மீண்டும் ஒரு தாக்குதலை வந்து ஈரான் நடத்தும் அப்படின்றத ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அதே போல சமீபத்துல IDF அதிகாரி சொன்ன விஷயம் என்னன்னா, 500ல இருந்து 1000 பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் வரைக்கும் இஸ்ரேல் மேல வந்து அவங்க ஏவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து இந்த சீனாவினுடைய அந்த பிரசன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கு, சீனாவுக்கு அந்த மிடில் ஈஸ்ட் பாலிடிக்ஸ்ல எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? சீனாவுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, எவ்வளவு தூரம் அந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சீனாவுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததோ அந்த அளவுக்கு சீனா அந்த
இந்த மிடில் ஈஸ்டர்ன் பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். அதோட தொடர்புடையது. அது மட்டும் இல்ல, அந்த மேற்காசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள்ல சந்தை. அதே மாரி இங்கிருந்து சீன பொருள்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஐரோப்பிய சந்தைக்கு போகணும் அப்படின்னாலும், அதுக்கு மேற்காசிய நாடுகளுடைய ஒத்துழைப்பு இல்லாம செய்யவே முடியாது. இந்த 3 விஷயம் ஒரு இடத்துல குவியறதால, சீனாவுடைய பங்களிப்போ அத புறக்கணிக்கிறதுக்கான அதாவது அத வந்து ஒரு சாதாரணமா எடுத்துக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனா நிச்சயமா இல்ல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து அந்த மாரியான அந்த மேற்காசிய நாடுகளோட ஏற்கனவே அவங்க வந்து டாலர்ல தான் எண்ணெய் விப்போம் அப்படின்ற அறிவிப்புக்கு பிறகும், முதல்ல அவங்க எடுத்துக்கிட்ட அந்த அலுவல்சார் தொடர்பு அத வலுப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் யாரோட செஞ்சாங்க அப்படின்னா, ஈரானோட தான் செஞ்சாங்க. ஏன்னா அப்படின்னா, அந்த பொருளாதார தடை அவங்க வந்து விதிச்சதுக்கு பிறகு, அவங்கள்ட்ட எண்ணெய் வாங்கின ஒரே நாடு சீனா மட்டும் தான், ஈரான் கிட்ட. அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த சீன சந்தைய வந்து சவுதி அரேபியாவுடைய பங்க குறைச்சு, ஈரானுடைய பங்கு கூட்ட ஆரம்பிச்சது. அப்ப கூட்ட ஆரம்பிக்கும்போது நீங்க வேற வழி இல்ல. மற்ற நாடுகள் என்ன பண்ணணும்? நீங்க வந்து சீனாவோட பேசிதான் ஆகணும். ஏன் பேசி ஆகணும் அப்படின்னா, நீங்க யார்கிட்ட போய் அதாவது நீங்க உங்கள்ட்ட இருக்கிற எண்ணெய வந்து நீங்க ஆசியாவுக்கு தான் விற்கணும். இல்லன்னா ஐரோப்பாவுக்கு தான் விக்கணும். ஐரோப்பா சந்தைய பொறுத்த அளவுக்கு வந்து அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுல இருக்குது. அதனால அவங்களோட தயவுல நீங்க வந்து அந்த நாடுகளுக்கு நீ ஏற்றுமதி செய்ய முடியும். அது உங்களுக்கு ஒரு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆனா சீனா இந்தியாவை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்ல. பகுதி அளவுல வேணா இந்தியாவுல அந்த மாதிரியான ஒரு ஒரு மறைமுக அழுத்தமோ இல்ல மறைமுக வழியில வந்து நீங்க ஒரு சந்தையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆனா சீனாவால அப்படி செய்யவே முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அப்படி இருக்கும் பொழுது வேற வழியே இல்லை. மற்ற மேற்காசிய நாடுகளும் சீனாவோட நேரடி தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது, அவங்களோட இந்த பொருளாதார ஒப்பந்தங்களையும் அந்த மாதிரியான சில விஷயங்களை தொடர்புகளை ஏற்படுத்திக்கிட்டு தன்னோட சந்தை தன்னை கைவிட்டு போகாம பாத்துக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது, அப்போ பொருளாதார தொடர்புகள்ன்ற எந்த மாதிரியான பொருளாதார தொடர்புகள்? ஏற்கனவே இருந்த டாலர் வழியிலான பொருளாதார தொடர்புகளா? டாலர் மாற்று பொருளாதார தொடர்புகளா நீங்க பார்க்கணும். அப்போவே பார்த்தீங்கன்னா, டாலர் மாற்று பொருளாதார தொடர்புகளை விட முதல் இடத்துல இருக்கிறது ஈரான். ஏன்னா, அவங்க ஏற்கனவே டாலர்ல எண்ணெய் விக்கிறதே கிடையாது. அப்போ இனிமே போய் இந்த சவுதி அரேபிய நாடுகள் சவுதி போன்ற அரபு நாடுகளும் சரி, மேற்காசிய நாடுகளும் சரி, நாங்க சீனாகிட்ட உங்கள்ட்ட நாங்க எண்ணெய் விக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க டாலர்ல வாங்குவாங்களா? இல்ல சொந்த நாணயத்துல வாங்க சொல்லுவாங்களா? நீங்க பார்க்கணும். ஆனா சமீபத்துல என்ன செய்திகள் வந்தது அப்படின்னா, இந்த யுஏஇன்னு சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு நாடும் சரி, சவுதி அரேபியாவும் சரி, அவங்கள்ட்ட கரன்சி ஸ்வாப் அப்படின்னு சொல்லி ஒரு சேனலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது இங்க இருக்கிற மத்திய வங்கியும், அங்க இருக்கிற மத்திய வங்கியும் ஒரு மின்னணு நாணயங்கள் வழியாக சொந்த நாணயங்கள்ல பரிவர்த்தனை செய்து கொள்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த ஏற்பாடு செஞ்சு அது நடைமுறைக்கும் வந்துடுச்சு. ஏற்கனவே வந்துடுச்சு. அது எதை சொல்லுது அப்படின்னா, அவங்கள்ட்ட இந்த டாலர் அல்லாத மாற்று நாணய பரிவர்த்தனை தொடங்கி, பொருளாதார ஒத்துழைப்பு கூடி, அந்த நாடுகளிடையே இந்த நாடுகள் இதுவரைக்கும் நாங்க டாலர்ல மட்டும் தான் செய்வோம் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டில இருந்து ஏற்கனவே மாறி, அவங்க உலகம் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி ஒரு ஒரு மல்டி போலார் வேர்ல்டா மாறிடுது. அதாவது பல்துருவ உலகமா மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்தால் போல இந்த இந்த நாடுகளும் மாறிடுச்சு. அப்ப அந்த மாற்றத்தோட ஒரு வெளிப்பாடா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மேற்காசிய நாடுகள் இன்னொரு முக்கியமான எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ரஷ்யாவோட அதாவது நெருக்கமான ஒரு உறவையும், அது பொருளாதார மையமா இருக்கக்கூடிய இன்னொரு நாடான சீனா கூடயும் அவங்க இந்த பொருளாதார உறவுகளை வந்து வலுப்படுத்திட்டு இருக்கிறது மூலமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இரு தரப்பையும் வந்து ஒரு பேலன்ஸ்டா ஒரு சமமா வச்சு தன்னுடைய நலனை வந்து காக்குறது அப்படின்ற மாதிரியான திசையில் தான் போகுது. ஆனா ஈரானை பொறுத்த அளவுக்கு முழுக்க முழுக்க அவங்க அமெரிக்க எதிர்ப்பு நடவடிக்கைகள் இருக்கிறதால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்க, ரஷ்யா மற்றும் சீன நாடுகளோட நெருக்கமான உறவையும் அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகள் வச்சிருக்கிறதா நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இந்த மாதிரியான மாற்றங்களை எதை சொல்லுது அப்படின்னா, இந்த மாற்றங்களை உந்தி தள்ளக்கூடிய ஒரு நாடா எது இருக்குதுன்னா சீனா தான் இருக்கு. அப்போ ரஷ்யா இல்லையான்னு நீங்க கேட்கலாம். ரஷ்யாவும் இருக்குது, முக்கியமான ஒரு நாடு தான். ஆனா அந்த இதுல திருமணகரமான ஒரு பாத்திரத்தை வகிக்கக்கூடிய ஒரு நாடா எது இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது சீனா தான் இருக்கு. அப்போ அவங்க மேற்காசியில அவங்களுடைய அரசியல்ன்றது இந்த மாதிரி அரசியல் பொருளாதார நகர்வுகள்ன்றது தொடர்ந்து சொந்த நாணயங்கள்ல வணிகம் செய்யறது. அதன் மூலமா தன்னுடைய சந்தைய அவங்களுக்கு, அதாவது எண்ணெய் சந்தை அவங்களுக்கு திறந்து விடுறது. அதே போல சீன பொருட்களை மேற்காசிய சந்தைகளுக்கு கொடுக்கறதுன்ற அந்த இருவரும் ஒருவரை பேசிக்கிட்டு அப்படியான ஒரு முடிவை செஞ்சு இந்த பொருளாதார உறவுகளை வலுப்படுத்திட்டு வராங்க. அந்த வலுப்படுற விதமா அரசியல், அவங்களுக்கு இடையிலான அந்த அரசியல்ன்றது வெறுமனே நீங்க வந்து பேச்சுவார்த்தை அரசியலா புரிஞ்சிக்க கூடாது, போர் சார்ந்த அரசியலாவும் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து எங்களுடைய ஏற்றுமதி அதிகரிச்சுட்டு இருக்குது. யாரோட ஏற்றுமதி அப்படின்னா சீனாவுடைய ராணுவ தளவாட ஏற்றுமதி அந்த மத்திய கிழக்கு, அதாவது மேற்காசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறதும் அதிகரிச்சுட்டு இருக்கு. அப்ப அந்த நாடுகள் தொடர்ந்து ஒருத்தர் நம்பி இருக்கிறதுன்ற அந்த முடிவை கைவிட்டு எகிப்து போன்ற நாடுகள்லாம் சீனாவுடைய போர் விமானங்களை வாங்குறதுக்கான நடவடிக்கைகளை செய்யறதா செய்திகள் வந்தது. அப்போ அதன் தொடர்ச்சியா இப்போ ஈரான் வந்து ரஷ்யாவுடைய போர் விமானங்களை வாங்குது. அப்போ இங்க இந்த உறவுகள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டெடியாவும்
தொடர்ந்து அவங்களுடைய எல்லா வகையிலையும், அதாவது அரசியல் பொருளாதார நடவடிக்கை தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கிறது தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லுது. அது அதனுடைய தொடர்ச்சியா நம்ம எப்படி இதை இந்த கேள்விக்கான எதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சீனாவுடைய அரசியல் பலம், பொருளாதார பலம், அவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த அந்த நாடுகள் மீது செலுத்தக்கூடிய அந்த மறைமுக நேர்முக அந்த அழுத்தங்களும் பாத்தீங்கன்னா அதுக்கு கூடுதல் வலு இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். சார், இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமே என்னன்னா, ஏன் ஈரானும் இஸ்ரேலும் அந்த 12 நாள் யுத்தத்துல ஈடுபட்டாங்க, ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய எழுது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த போரை பொறுத்த அளவுக்கு அதான் அப்போ ஒரு வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு போராட்டமா தான் அந்த, அதாவது இந்த ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு நடந்த அந்த பகுதி. ஆனா இன்னும் சொல்ல போனா இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் பறந்து விரிந்த அளவுல பார்க்கணும். இந்த எண்ணெய் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா பைப்லைன் பாலிடிக்ஸ் அப்படின்ற வகையில தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இந்த போரை எந்த எந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறது, எந்த ஒரு கோணத்துல இருந்து பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்ணெய் குழாய் அரசியல் அப்படின்ற வகையில் தான் பார்க்கணும். எண்ணெய் குழாய் அரசியலோட 12 நாள் யுத்தத்தையே நீங்க சொல்றீங்களா? 12 நாள் யுத்தம்ன்றது இதோட பார்க்கணும். இந்த அந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய, அதாவது மேற்காசியாவில் இருக்கக்கூடிய மொத்த அரசியலும் சரி, இராணுவ நடவடிக்கைகளும் சரி, எதை மையப்படுத்துனது அப்படின்னா அந்த பைப்லைன் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் குழாய் சார்ந்த பாலிடிக்ஸ் தான். அது எதை வழியா கொண்டு போறது, அது எப்படி நம்ம வந்து ஐரோப்பிய அந்த சந்தையை பிடிக்கிறது அப்படின்றதான் எல்லாருக்குள்ளயும் இருக்கிற சண்டை. அப்போ அந்த பிரச்சனையோட ஒரு அங்கமா தான் அந்த ஹமாஸ் தாக்குதல். அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, ஒண்ணு அங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஈரான்ன்றது இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு, அதனுடைய எரிபொருளும் சரி, அதனுடைய அந்த நாடும் சரி, இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய ஆதிக்கம், அதாவது அமெரிக்க ஆதிக்கத்தை நேரடி நீங்க போய் அமெரிக்காவை தாக்க முடியாது. ஆனா அவங்களுடைய பிரான்ச், அதாவது அவங்களுடைய பிராந்திய வல்லரசா இருக்கக்கூடிய, அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இஸ்ரேலை வந்து தொடர்ந்து சுத்தி வளைக்கிறது அப்படின்ற அதெல்லாம் அவங்க ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்னு சொல்றாங்க. இவங்களை அவங்க சுத்தி வளைக்கிறது, அவங்களுடைய ஆதரவு நாடுகள் இவங்க சுத்தி வளைக்கிறது அப்படின்னு அவங்க ஒரு நிலைப்பாடு. இந்த நாடை வந்து தொடர்ந்து நீங்க ராணுவ நிலைகளை கட்டமைச்சு, ராணுவ அந்த போர் நிலைகளை கட்டமைச்சு அதாவது ஈரானை சுத்தி வளைக்கிறதுன்றது அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. அப்போ இன்னொருத்தர் வந்து சுற்றி வளைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும் பொழுது அந்த ஹமாஸ் தாக்குதல் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு போச்சு. பாயிண்ட்டுக்கு போகும்போது என்ன அப்படின்னா, இவங்க இஸ்ரேலுடைய அந்த இருப்பையே கேள்விக்குள்ளாக்குறது அப்படின்ற, அதாவது நீண்ட நெடிய ஒரு போர், அவங்களோட போர்ல எடுத்துக்கிட்ட அந்த 2 நோக்கத்திலையும் அவங்களால வெற்றி பெற முடியல. ஒண்ணு ஹமாஸ் அழித்து ஒழிப்பது, இன்னொன்னு வந்து அந்த பாலஸ்தீன, அதாவது அங்க இருக்கிற பிணை கைதிகளை விடுவிக்கிறதுன்ற 2 கோரிக்கைகளை வச்சுதான், ரெண்டு கோலை வச்சுதான் உள்ள போனாங்க, குறிக்கோளை வச்சுதான் உள்ள போனாங்க. 2லயுமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்ப என்னன்னா அவங்களுடைய இருப்பை கேள்விக்குள்ளாகுது, அவங்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல். அப்ப என்ன பண்றாங்கன்னா, தன்னிட்டு இருக்கிற எல்லா, அதாவது இது வரைக்கும் கட்டமைச்சா, அதாவது நேரடி சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நேரடி பலங்கள் இருக்குது, மறைமுக பலங்கள் இருக்குது. இப்போ மறைமுகமா கட்டமைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த லெபனான்ல நடந்த என்ன சொல்றது, அந்த அதாவது பேஜரை வெடிக்க விட்டாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட கால ஒரு தயாரிப்பு நடவடிக்கை. அப்போ ஈரானுடைய தாக்குதல் தொடுக்கிறது, ஈரானுடைய அந்த அணு ஆயுத கட்டமைப்பு உடைச்சு நொறுக்கிறதுன்றது ஒரு நீண்ட நாள ஒரு நடவடிக்கை தான். ஈரானுக்குள்ள நிறைய உளவாளிகளை உள்ள அமைச்சு அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்துறதுக்கான தயாரிப்பு வேலைகள்ன்றது நீண்ட நெடிய காலங்களை செய்யறாங்க. அப்ப நீண்ட நெடிய காலத்துல இப்படி இவ்வளவு பெரிய தயாரிப்பு வேலைகளை அந்த நேரத்துல ஏன் பயன்படுத்தினாங்க அப்படின்னு, அதுதான் கேள்வியோட முக்கியமான மையம். இப்ப ஏன் சொல்றாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டோம். அதான் லெபனான்ல அங்க ஹிஸ்புல்லா அமைப்பை வந்து நம்ம பலகீனப்படுத்திட்டோம், சிரியாவில் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்க சுத்தி வளைக்கப்பட்ட 2 பகுதி முடிஞ்சிடுச்சு. அப்போ 3ஆவதா இருக்கக்கூடியது நேரடியா ஈரானையே தாக்குறது. அந்த ஹவுத்திகளை வந்து தொடர்ந்து அவங்க பலகீனப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு பெரிய அளவில் வெற்றி பெறல. ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது, 3ஆவதா கடைசியா இருக்கக்கூடியது, இது எல்லாத்துக்கும் அந்த எதிர்ப்பு இயக்கத்துக்கு மையமா இருக்கக்கூடிய ஈரானை பலகீனப்படுத்தி அவங்களோட ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படின்றது கடைசி ஒரு நோக்கத்தோட கடைசி மையம். ஆனா இப்ப செய்யறதா இல்ல பின்னாடி செய்யறதான்னு வரும்பொழுது இதுதான் சரியான சமயம், இதை விட்டா நமக்கு ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நேரடி தாக்குதலை செஞ்சு, ஏன்னா அதுக்கான ஒரு ஓப்பான ஒரு சூழல் இருக்கு. இதுக்கு மேல இந்த சூழலை விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் வலுவான இப்படி வந்து மாற்று ஏற்பாடுகளை செய்யறாங்களோ அதுக்கு வேகமா அவங்க மாற்று ஏற்பாடுகளை செஞ்சிருவாங்க. ஆனா அப்படி இல்லாம உடனடியா இதை வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு செஞ்ச எல்லா ஏற்பாடுகளையும் பயன்படுத்தி அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படின்றது அவங்களுடைய இலக்கா இருக்கு. அந்த அவசர கதியில செஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அந்த போர்ன்றதும் அவசர கதியில் தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய நோக்கத்துல பல இடங்கள் அவங்க வந்து அந்த கேப் இருந்தது. ஆனாலும் என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து முன்னோக்கி போய் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் அவங்க வந்து இழப்பு ஏற்படுத்துறது. உதாரணத்துக்கு முக்கியமான விஷயமா என்னன்னா, அவங்களுடைய அணு ஆயுத அந்த உற்பத்தி செய்யக்கூடிய வலிமையை இல்லாம ஆக்குறது, அதன் மூலமா அவங்களுடைய பின்னடைவை சந்திக்க வைக்கிறதுன்றதுக்கான ஒரு நோக்கமா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, கடைசி இதுதான் வாழ்வாச போராட்டத்துல அவனை வந்து எதிரியை ஒண்ணு இல்லாத ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம கிட்ட புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல சீனாவும் சவுதி அரேபியாவும் ஈரானுமே வந்து ஒரு முத்தரப்பு டீலிங்ஸ் வந்து நிறைய செஞ்சிருந்தாங்க.
பொதுவா ஈரானும் சீனாவும் வந்து நண்பர்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். பட் சவுதி அரேபியா இதுல வராங்க அப்படின்னும் பொழுது ஏதோ சம்திங் சேஞ்சஸ் நடக்குதா மிடில் ஈஸ்ட்ல? அப்போ அந்த பிராந்தியத்தோட மிகப்பெரிய ஒரு நாடுகள், அதாவது முக்கியமான தீர்மானகரமான ஒரு நாடுகள், அதாவது அவங்களுடைய முடிவுன்றது அந்த பகுதி அரசியலையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது அப்படின்னா 2 நாடுகள் தான். ஒன்னு ஈரான், இன்னொரு சவுதி அரேபியா. ஏன்னா அளவுலையும் சரி, இயற்கை வளங்களையும் சரி, அவங்க வந்து ரொம்ப பெரிய நாடுகள். அப்போ சவுதி தொடர்ந்து அமெரிக்க ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்க இருக்கிற இந்த மாதிரியான விஷயம், அவங்களுடைய போர் தளவாடங்கள் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் ஆகட்டும், எல்லாமே அங்க இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த 72க்கு பிறகு பாத்தீங்கன்னா, அங்க இவங்களுடைய எண்ணெய் இறக்குமதி இங்கிருந்து ஏதாவது சவுதி அரேபியால இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஏற்பாடு இருந்தது. ஆனா காலப்போக்குல என்ன நடக்குது அப்படின்னா, அங்க அமெரிக்கர்கள் வந்து இவங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய எரிபொருளை சுத்தமா நிறுத்திட்டாங்க. இப்போ அவங்க இறக்குமதி பண்றதுக்கு பதிலா ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு சந்தைக்கு ஒரு போட்டியாளரா வந்துட்டாங்க. போட்டியாளரா வந்ததுக்கு பிறகு இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் நம்ம. இவங்களுக்கு ஒரு மாற்று சந்தை வேணும். அந்த மாற்று சந்தைன்றது முக்கியமான சந்தை ஒண்ணு இந்தியா, இன்னொன்னு வந்து சீனா. அப்ப இந்தியா முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய அந்த அவங்களுடைய அந்த ஆதிக்கத்தை ஏத்துக்கிட்டோ, இல்ல அவங்களுடைய அழுத்தத்தை ஒத்துக்கிட்டோ என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல ஈரான்கிட்ட நாங்க எண்ணெய் வாங்க மாட்டோம்னு ஒரு முடிவு 2011 அறிவிச்சாங்க. ஆனா சவுதி அரேபியா பொறுத்த அளவுக்கு நம்ம எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம் முன்னாடி. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, குறைவான விலையில நமக்கு ரஷ்யாவில இருந்து எண்ணெய் கிடைக்கிறதால நம்ம என்ன பண்றோம், ரஷ்யாவில இருந்து இறக்குமதி பண்றோம். அதனால யாருடைய சந்தை போகுதுன்னு நீங்க பார்க்கணும். அப்ப சவுதியோடைய சந்தை தான் போகுது. அப்ப நீங்க இந்த சொன்னீங்க இல்லைங்களா, இந்த 3 நாடுகள் கூர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி ஒண்ணு வந்தது. என்ன அப்படின்னா, சவுதி அரேபியால இருந்து சீனா எண்ணெய் இறக்குமதியை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. அப்போ இதோட நகர்வு என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு சந்தை அப்படின்னா அது சீனா தான். அப்ப சீனாவோட நீங்க வந்து இணக்கமா போறது அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப நான் சீனாவோட இணக்கமா போயிட்டு இருக்கும் பொழுது நான் ஈரான் எதிர்ப்பு நடவடிக்கை செய்ய முடியுமான்னா முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பகுதி ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவணும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளரா இருந்துட்டு நீங்க வந்து ஒரு நாங்க ஒருத்தருக்கு ஒரு சண்டை போடுவோம்னு சொல்லிக்கிட்டு ஒரே நாட்டுக்கிட்ட நீங்க வந்து வணிகம் வைக்க முடியுமான்னு முடியாது. அது வந்து நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்துல இவங்க அமெரிக்கா வந்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்யறாங்க, இல்ல ஒரு 2 நாடுகளையும் பிரித்து வைக்கிறதுன்னு ஒரு முயற்சி செய்யும்போது அதுக்கு கவுண்டரா இவங்க சீனாவுடைய நகர்வு என்னவா இருக்குன்னா, இவங்களை 2 பேரும் சேர்த்து, அதாவது இவங்கள்ட்ட இருக்கிற அந்த பொருளாதார வலிமைன்ற ஒரு விஷயத்த பயன்படுத்தி 2 பேரையும் ஒரே அணிக்குள்ள கொண்டு வர்றது. அதன் மூலமா தன்னுடைய அரசியல் வலிமையை கூட்டிக்கிறது, சீனாவுடைய அரசியல் வலிமையை கூட்டிக்கிறது, அமெரிக்காவுடைய அரசியல் வலிமை அந்த பகுதியில குறைக்கிறது அப்படின்ற அந்த நகர்வாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இதோட நீட்சியா இப்போ பேசின அந்த என்ன சொல்றது, இருதரப்பு பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே இங்க இருக்குது. இவங்களுடைய அதை வந்து விரிவாக்கம் செய்யும் பொழுது, ஏன் அப்படின்னா ஈரான்ன்றது ஒரு முக்கியமான ஒரு ஹப். அதாவது பழங்காலத்துல இருந்து எல்லாருக்கும் தெரியும், அது வந்து ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வணிகம் சார்ந்த ஒரு மையமாவே அந்த கிமு 300ல இருந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு மையம், இன்னும் சொல்ல போனா கிமு 400ல இருந்தே சொல்லலாம். அப்படியான ஒரு மையம் அது இலங்கைகிட்டு இருக்கிற ஒரு நாடு. ஆனா அது வழியா போற அந்த சரக்கு போக்குவரத்துன்றது இவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம நடக்க முடியுமான்னு முடியாது. சவுதி அந்த மற்ற அரபு நாடுகளோட ஒத்துழைப்பு இல்லாம இருக்க முடியுமான்னு முடியாது. ஏன்னா நீங்க அதுல நிறைய சீர்குலைவு செய்ய முடியும். ஏன்னா இந்த மாதிரியான சரக்கு போக்குவரத்துல முக்கியமான விஷயம்னா பாதுகாப்பு சார்ந்த விஷயம். அப்போ அந்த பாதுகாப்பு இல்லை அப்படின்னா உங்களால அந்த மாதிரியான ஒரு வணிகம் பீஸ்ஃபுல்லா, அதாவது அமைதியான முறையில எந்த ஒரு தொல்லையும் இல்லாம செய்யவே முடியாது. அப்போ அதுக்கு இவங்க எல்லாம் ஒரே அணியில் இருக்கிறது, ஒற்றுமையா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியமான விஷயம். அதுக்கான அந்த பொருளாதார அந்த தேவையிலிருந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, சீனர்கள் இவங்களை இணைக்கிறது, அதாவது சவுதியையும் ஈரானையும் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தி அவங்களுடைய இந்த அரசு உறவுகளை வந்து சீர் செய்யறது அப்படின்ற ஒரு முயற்சியை செய்யறாங்க. அவங்களுடைய மத்தியஸ்தத்துல இப்போ ரெண்டு நாடு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இவங்களுடைய அந்த தூதரகத்தை வந்து ரெண்டு நாடுலையும் திறந்திருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய அந்த முயற்சி அப்படிங்கிறது அந்த பொருளாதார நலன் சார்ந்தோம். அது மட்டும் கிடையாது. சீனாவிலிருந்து செல்லக்கூடிய பெரும்பாலான பொருள் எங்க போயிட்டு இருக்குன்னா ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் போயிட்டு இருக்கு. அப்ப ஐரோப்பா சந்தையை வந்து நீங்க கட்டுப்படுத்தும் பொழுது இவங்களுடைய பொருள் அங்க போகணும். அது வந்து இப்போ பெரும்பாலும் எதெல்லாம் மாற்று வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நேரடியா இங்க வந்து சரக்கு ரயில் வழியா ஐரோப்பாவை கொண்டு போறது அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா கடல் வழியா போகும்போது செலவு அதிகம். இன்னொன்னு என்னன்னா பாதுகாப்பு ரொம்ப குறைவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ சவுதி அரேபியா இந்த பக்கத்துல கொண்டு வரும்பொழுது அவங்களுடைய அந்த ஐரோப்பிய சந்தையை யார் கைப்பற்றுறது அப்படின்றதா இங்க இருக்கிற சந்தையில ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ சீனாவுடைய தொடர்புல ஏற்கனவே ரஷ்யா வந்திருக்கிறாங்க. அப்போ சவுதி அரேபியாவும் இவங்களுடைய சீனாவோட தொடர்புல வரும்பொழுது இந்த நாடுகளோட ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நகர்வாகவும் இதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுக்கு பிறகு அந்த சந்தையை யாரு வந்து அதிகமான, இன்னைக்கு நாளைக்கே போய் நீங்க வந்து அமெரிக்காவுடைய அந்த
இன்ஃப்ளூயன்ஸை குறைச்சிட முடியாது ஐரோப்பா மேல. ஆனா படிப்படியா உங்களால குறைக்க முடியும். எப்படி குறைக்க முடியும்? நேரடியா நீங்க பேச்சுவார்த்தை நினைச்சு குறைக்க முடியுமானா முடியாது. உங்கள்ட்ட இருக்கிற இயற்கை வளம், உற்பத்தி வலிமையை சார்ந்தா என்ன பண்ண முடியும்? அந்த சந்தையில உங்களுடைய வலிமையை கூட்ட முடியும். அவங்கள உங்க பக்கம் கொண்டு வர முடியாது. ஐரோப்பிய நாடுகளை உங்க பக்கம் கொண்டு வர முடியும். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உற்பத்தியாளர்கள், அதாவது எண்ணெய் உற்பத்தியாளர்களா இருக்கக்கூடிய மேற்காசியாவும், பொருள் உற்பத்தி சரக்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஆசியாவும் ஒன்றா இணையும் பொழுது உற்பத்தியாளர்களோட கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது கூடவே ரஷ்யாவும் இணையும் பொழுது மொத்த உற்பத்தியாளர்களும் ஒரு அணியா வருவாங்க. ஒரு அணியா வரும் பொழுது நுகர்வாளரா இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதான்ற அந்த ஒரு டயலமா வரும்பொழுது இயல்பாவே இந்த பக்கம் வர்றது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க வைக்க முடியுன்ற ஒரு ஒரு ரொம்ப இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியல். ரொம்ப சாதாரணமா வெளிப்பார்வைக்கு ஏதோ பேசுறாங்க, ஒன்னா சேர்ந்து செய்யறாங்கன்ற மாதிரி இல்லாம அது ஒரு திட்டமிட்ட நகர்வுகளா தான் இருக்கும். அது இதுதான் ஜியோபொலிட்டிக்ஸ்ல, அதாவது இந்த மாதிரி பூகோள அரசியல்ல அந்த அந்த சொல்லுவாங்க. அது ஒரு சதுரங்க ஆட்டம். இது இந்த காய் எங்க நகர்த்தினா அந்த காய் எங்க நகரும், அந்த காய் எங்க நகர்த்தினா இந்த காய் இந்த நகரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நகர்வுகளை எனக்கு புரிஞ்சுக்கலாம். இல்ல, நீங்க பேசும்போது நான் ஒண்ணு அப்சர்வ் பண்ணேன்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்ளமேசி அப்படின்றது 2 பேரை பிரிச்சு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி பண்ணுவாங்க. ஆனா சீனாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிப்ளமேசியா எந்தவித போரும் இல்லாம கத்தியின்றி ரத்தமின்றின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்மூத் டிப்ளமேட்டிக் சீனா பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அந்த அரசியலை இதை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, சாஃப்ட் பவர், ஹார்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்மையான ஒரு ஒரு இது ரெண்டுமே ஒரே விஷயம், ஒரே நோக்கத்தை தான் செய்யறது. நீங்க ஒருத்தரை அடிச்சு தலையில தட்டி செய்யலான்னு சொல்றதும் ஒரு ஒரு வகைதான். இன்னொன்னு இப்படி நீங்க செய்யுங்க, அப்படி செய்யலன்னா அப்புறம் பின் விளைவு இருக்கும் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இது சாஃப்ட், அது ஹார்டு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா சீனாவை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு நகர்வை செய்யறாங்க. அதுல இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு கொள்கையை அறிவிச்சிருக்காங்க. என்ன கொள்கை அப்படின்னா, எந்த ஒரு நாட்டோட உள்நாட்டு விவகாரங்களையும் நாங்க தலையிட மாட்டோம், இறையாண்மை விஷயத்துல தலையிட மாட்டோம், நாங்க நேரடியாவோ மறைமுகமாவோ இறையாண்மையை கேள்விக்குட்படுத்தும் விஷயமா இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஏன் அவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா, அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு அந்த இறையாண்மை இல்லாமல் ஆக்குவது அப்படின்றதுதான் அவங்களுடைய அந்த இதுவரைக்குமான திட்டம். ஏன் அவங்க அதை செய்யறாங்க அப்படின்னா, ஏதோ காரணம் இல்லாம ஏதோ கண்ண மூடிட்டு செய்யறது கிடையாது. இந்த உலகமயம் அப்படின்றதோட அச்சாணி என்ன அப்படின்னா, அந்த டாலர் மூலதனம் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம எல்லா நாட்டுக்குள்ளேயும் போகணும். நீங்க எல்லாரும் இறையாண்மை அப்படின்னா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு எல்லை கோடை போட்டுக்கிட்டு அந்த எல்லை கோட்டை நின்றுட்டு ராணுவர்களை வச்சு யாரும் உள்ள வராம பாத்துக்கிறது தான் இறையாண்மை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அது உண்மையும் கூட. எப்ப உண்மை அப்படின்னா, விவசாயம் சார்ந்த உற்பத்தி நடக்கும் பொழுதும் இந்த எல்லைகளை கடந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டை படையெடுத்து போய் அந்த அந்த பகுதியில் கைப்பற்றுறதுன்ற ஒரு விஷயம் நடந்தது. ஆனா தொழில்மயமானதுக்கு பிறகு இங்க எதை நீங்க கைப்பற்ற போறீங்க? ஒண்ணு அந்த மாதிரி தொழிற்சாலைகளை கைப்பற்றலாம். தொழிற்சாலை அவங்கள்ட்டே இருக்குது. அவங்க ஏன் இவங்க தொழிற்சாலையை கைப்பற்ற போறாங்க? ஒண்ணும் கிடையாது. அப்ப இவங்களுக்கு தேவை சந்தை மூலப்பொருள் தான். அந்த சந்தை மூலப்பொருளை நீங்க நேரடியா போரிட்டு தான் செய்யணும்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க, ஏன்னா எங்க நிறுவனத்தை உள்ள விடுங்க, எங்க மூலதனத்தை உள்ள விடுங்க, நாங்க உற்பத்தி பண்ணி நீங்களும் வச்சுக்கலாம் நாங்களும் வச்சுக்கலாம்னு சொல்லி ஒருத்தர் பேசிக்கிறது தான். அப்போ ஏற்கனவே அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இல்லாத ஊர்ல நீங்க இப்படி செஞ்சிட முடியும். இருக்கிற ஊர்ல என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே இருக்கிற தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புது ஆளை, இவங்களுக்கு தேவைப்பட்ட ஆளை ஒரு ஆளை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க அந்த மாதிரியான வேலைகளை செய்ய முடியும். அப்போ உலகமயத்தோட தேவைன்றதே என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான இறையாண்மையை இல்லாமல் ஆக்குவது, அந்த நாடுகளுக்கு இடையிலான அந்த எல்லைகளை அழிப்பது அப்படின்றது அதோட தேவையா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அது கவுண்டரா என்ன செய்யறாங்க அப்படின்னா, இறையாண்மையை எந்த வகையிலையும் கேள்விக்குட்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றது மூலமா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, இவங்களுடைய உற்பத்தி வலிமை பெரிய இருக்குது, அளவுக்கு அதிகமா உற்பத்தி பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு சந்தை வேணும். ஆனா சந்தையை போரிட்டு சந்தை செய்வதா, இல்ல அங்க இருக்கக்கூடிய மற்ற ஆளும் வர்க்க, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளு வர்க்கம் இருக்கும். அது இயல்பானதுதான். அவங்கதான் ஆட்சி செய்வாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னை ஆட்சியில இருந்து அகற்றுறதுக்கான எந்த மாதிரியான மறைமுக வேலை எல்லாம் செய்ய மாட்டேன், என் கூட சேர்ந்துக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து எனக்கு சந்தை கூட, உனக்கும் உனக்கு அதுக்கு குறிப்பிட்ட அளவு நான் பலன் தரேன் அப்படின்றதுக்கான ஒரு மறைமுக, அதாவது அதுக்கு ஒரு அலுவல் சார் மொழியா சொல்லலாம். நீங்க சொல்ற அந்த சாஃப்ட் பவர்ன்றது அந்த மாதிரி நம்ம மொழியா சொல்லலாம். அப்ப சீனாவோட தேவையை அவங்க இந்த மாதிரி 2 பேர் கலந்து 2 பேர் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதை விட, அதைதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளியுறவு கொள்கையில வின் வின் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே பேசும்போது இந்த வார்த்தை இல்லாம சீனர்கள் பேசவே மாட்டாங்க. வின் வின் அப்படின்னு தான் பேசுவாங்க. என்ன 2 பேருக்கும் வெற்றி, உனக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு, எனக்கு கொஞ்சம் பங்கு இருக்கு அப்படின்னா. அப்ப 2 பேரும் பங்கு இருக்குது அப்படின்னா, யாரோட சந்தையை அவங்க பங்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவோட சந்தை தான் பங்கு போட்டுக்கிறாங்க. அப்போ உனக்கு எனக்கு வெற்றினா யாருக்கோ ஒருத்தருக்கு தோல்வி இருக்கணும். யாரோட தோல்வினா அமெரிக்காவோட தோல்வி. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இது வரைக்கும் அவங்க எடுத்த அந்த மூவ் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான இறையாண்மை மீறுவது, உலகம் முழுக்க தன்னுடைய அந்த உற்பத்தியையும் டாலரையும் கொண்டு போறது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சதுதான் இறையாண்மை இல்லாமல. அதாவது எந்த ஒரு நாடே கிடையாது, உலகமே ஒரு நாடு தான், உலகமே உலகமயம். அதுதான் அதுல இருக்கிற அந்த கோர் பாயிண்ட். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது, நீங்க உங்க நாடு நீங்களா இருந்துங்க, எங்க நாடு நாங்க ஆங்களா இருந்துக்கிறோம், 2 பேரும் நம்ம சமமா பிரிச்சுக்குவோம்
அப்ப யாருன்னா மறைமுகம் யார் என்ன சொல்றாங்கன்னா அவங்கள உள்ள விடாம நம்மளுக்கு பிச்சு பண்ணி அவங்க கூட நின்றுட்டு இருக்கிறன்றதுக்கான ஒரு ஒரு இதுதான். நீங்க நம்ம மொழியில சொல்லணும்னா இப்படிதான் சொல்லி புரிஞ்சுக்கணும் அதை. ஓகே, இறுதி ஒரு கேள்வி என்ன, ஒட்டு மொத்தத்துல இந்த மிடில் ஈஸ்ட் பாலிடிக்ஸை பார்க்கும் பொழுது சீனாவின் கை ஓங்கி இருக்கு, அமெரிக்காவின் கை வந்து இறங்கி இருக்கிறதா நம்ம பார்க்கணும். அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதை திரும்ப எந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் விடையா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அதுதான் ஏற்கனவே பல முறை பல காணொலிகள்ல பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு வலிமை அப்படின்றது உற்பத்தி சார்ந்த வலிமை. எங்களுடைய உற்பத்தி சார்ந்த வலிமையில அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த எரிபொருள் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் எரிபொருள் சார்ந்த உற்பத்தி பொருள்களையும் அவங்க உற்பத்தி செஞ்சதுதான் இது வரைக்கும் அவங்களுடைய பலமா இருந்தது. ஆனா கூடுதலா இன்னொரு பலம் என்னன்னா, அந்த தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள். இந்த தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் இன்னும் அவங்க பலமா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு சீனர்களுக்கு அவங்களுடைய உயர் ரக அந்த சில்லுகள் இல்லாம அவங்களால இந்த கம்ப்யூட்டிங் சொல்லக்கூடிய விஷயத்த செய்ய முடியல. அதுக்கு நிறைய சிக்கல் இருக்குது. அவங்களுடைய சார்புத்தன்மை இருக்குது. இவங்க நிறைய அதுக்கான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. அதை அவங்க உடைக்கிறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அவங்க அவங்களுக்கு இணையான ஒரு அளவை இட்டிருக்காங்கன்னா கிடையாது. இன்னமும் அமெரிக்கர்களோட அவங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த உற்பத்தி என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எரிபொருளை மையப்படுத்திய பொருள்கள் அதை இணைச்சு இயக்கக்கூடிய இணையம் அப்படின்ற மாதிரி ஒரு வரையறைப்புல வச்சுட்டோம் அப்படின்னா, இப்ப புதுசா வரக்கூடியது என்னவா இருக்குது அப்படின்னா, அதாவது மரபு சாரா எரிபொருள் உற்பத்தி, அது சார்ந்த பொருள்கள் அதை இணைத்து இயக்கக்கூடிய அந்த இணையம் அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டாம் புது வரையறுப்புக்குள்ள வர முடியும். அந்த புது வரையறுப்பின் அடிப்படையில பார்க்கும்பொழுது 50 விழுக்காடு இல்ல 75 விழுக்காடு சீனர்கள் தற்சார்புல இருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கர்களை பொறுத்த அளவுக்கு 50 விழுக்காடு இன்னமும் தற்சார்புல தான் இருக்கிறாங்க. என்ன தற்சார்பு அப்படின்னா, அந்த இணையம் சார்ந்த தற்சார்புன்றது அவங்க கை ஓங்கிதான் இருக்கு. அப்போ உற்பத்தியில சமபலம் இல்லைன்னு சொல்லலாமே, அவங்களுடைய பலம் இன்னமும் கூடுதலா இருக்கு. அதே சமயத்துல அந்த எண்ணெய் சார்ந்த அந்த பொருளாதாரம் சுத்தமா இல்லாம ஆயிடல, மாறிக்கிட்டு இருக்கிறதான் பாக்குறோம் நம்ம. அப்ப அவங்களுடைய பலம் இன்னமும் அவங்கதான், அவங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கு. உற்பத்தி சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்து இவங்க கைதான் ஓங்கி இருக்குது. ஆனா அது மாறிக்கிட்டு இருக்கு. நடைமுறை சார்ந்த இதை ஒத்தையரட்டை அப்படின்ற பார்வையில பார்க்காம ஒரு இயக்கபூர்வமா இதுல இருந்து அதுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அந்த மாற்றத்துல சீனாவோட கை ஓங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நடைமுறை சார்ந்த மாற்றமா புரிஞ்சுக்கலாமே தவிர முடிவுக்கு அறிவிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு என்ன சொல்றது, ஒரு காலகட்டம் அப்படி சொல்லுவாங்க, ஒரு எப்போச்சுவல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சேஞ்ச். அதை போய் நீங்க இப்படி ஒரு கோடு போட்டுலாம் சொல்ல முடியாது. அது இயல்பா மாறிட்டு இருக்கிறது. அந்த மாற்றத்தை உள்வாங்கிறது, அது உள்வாங்கிறது மூலமா நாம என்ன பண்ண முடியும், நாம என்ன எப்படியான ஒரு நகர்வை செய்யறது, எந்த பாதையில போறதுன்றத நம்ம பாதையை நம்ம செதுக்கிக்கலாம். யாருக்கும் எதிராவோ யாருக்கும் ஆதரவாவோ நம்ம பேசுறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. நம்மளுடைய நோக்கம் நம்ம பாதையில தெளிவாகவும் நம்ம சொந்த பாதையில சொந்த காலில் நிக்கணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கம். அதுக்குதான் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு புரிதல் இருந்தா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரியான 2 நாடுகள் யாருடைய பங்கு, யாருடைய பலம் அதிகமா இருக்கு, யாருடைய பலம் குறைவா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நம்மளுடைய பாதையை 2 பேரையும் சம அளவுல வச்சு நமக்கான ஒரு சுயசார்பான பாதையில போறது வகுத்துக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பாதை. நிச்சயமா மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.